நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 15வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 15வது பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 15வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 15வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்ற திருப்பாவையினுடைய 15வது பாசுரம். இந்த பாடலோட தோழிகளை எல்லாம் எழுப்புகின்ற படலம் நிறைவாகிவிடும். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு ஆரம்பித்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான அழகிய தோற்றமுடையவளே, நாங்கள்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம், இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அழைக்கிறாங்க. அப்போ அந்த தோழி கோபத்தோடு என்னை அழைக்காதீங்க, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தூங்கிவிட்டு நீ இப்போ எங்ககிட்ட போய் கோபிக்கிறியே, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள்லாம் திறமையாகவே பேசுங்க, நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்து விட்டு போகிறேன், இப்படியெல்லாம் என்னை சீண்டக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறா தோழி. சரி, என்னமோ நான் மட்டுமே எழுந்திரிக்காதது மாதிரி பேசுகிறீங்களே, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தோழி கேட்கும் பொழுது, நீயே போய் வெளியில் போய் இருக்கிற எல்லாரையும் எண்ணிப்பார், குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவன், எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான அந்த மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே வா அப்படின்னு சொல்லி சீக்கிரமே அழைச்சிட்டு போகிறாங்க அந்த தோழியை. அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 15வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களி கூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏறு உருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய 15வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழகிய ஆபரணங்கள் அணிந்த தோழிகளே, நம்ம தோழி எம்பெருமானே அப்படின்னு எப்போவுமே சிவனையே கூப்பிட்டுட்டு இருப்பாள். அவனுடைய சிறப்புகளை நிறுத்தாமல் பேசி கொண்டிருப்பாள். இப்படி பேசுறதுனால, அவனுடைய சிறப்புகளை பேசுறதுனால கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகிலே இருந்து அவளால் இந்த பூமிக்கு வரவே முடியாத நிலை ஏற்படும். அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் தன்னுடைய தெய்வம் அப்படின்னு பித்து பிடித்தது போல இருப்பாள். அவளை போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ்பணிந்து பாடுவோம். பூக்கள் கலந்த அந்த கலப்பை வடிவிலான குளத்திலே போய் நீராடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தோழிகள் எழுப்புகின்றார்கள். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.